Anton Rathanayam. Praise Lord, Pastor Anton Rathanayam. மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். Praise the Lord, மகேந்திரன் ஐயா. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற வசனம், எங்களுடைய தேவனில நாங்கள் பலன் கொள்ள வேண்டும். அவரில் பலன் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்வீராக. உண்மையில ஒவ்வொருவரும் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில நாங்கள் பலன் கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. கேட்கிற ஒவ்வொருவருடைய கேட்கிற காதுகளையும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உம்முடைய பலத்தில நாங்கள் இந்த உலகத்துல ஓடி முடிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நாங்கள் சங்கீதம் 84 அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சங்கீதம் 84 அதிகாரம் 5வது வசனம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவரில் நாங்கள் பலன் கொள்ள வேண்டும். எப்படி பலன் கொள்வது? அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வசனங்களை தியானிப்பதன் மூலமாக, அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக, அவருடைய வசனங்களை தியானித்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று துதிக்கும் பொழுது அவர் தேவன் எங்களுக்கு பலத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 84 அதிகாரம் 6வது வசனத்திலேயும், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். மறுபடி துக்கங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும். அவரை நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை சேவிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு அவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. நாங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் இந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கூடாக நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம். செடியாகிய இயேசுவில் இணையும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர்கள் இணையும் பொழுது எங்களுக்கு ஒரு பலத்தை தந்து, ஞானத்தோடு கூடிய பலம்தான் அவர் தருகிற பலம். அவரோடு ஞானத்தை, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தனி மனுஷ பலத்துல எங்களுடைய தேவன் எங்களுக்கு காரியங்களை செய்ய சொல்லுவதில்லை. ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு இருக்கிற பலத்தோடு நாங்கள் போகும் பொழுது மிகுதியாக அவர் எங்களுக்கு மிகுதி பலத்தை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் நாங்கள் சீயோன், நாங்கள் போகிற சிட்டி நியூ எருசலேம், அந்த ஜெருசலேமுக்கு தான் எங்களை அழைத்து செல்கிறார். சீயோன் நகரத்துக்கு நாங்கள் போகிறோம். பாருங்கள், தாவீதும் யுத்தத்தில் அந்த சீயோன் நகரத்தை யுத்தத்தின் மூலமாக கைப்பற்றி கொண்டார். இப்படியாக நாங்கள் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் எங்களுடைய தேவனாக ஏற்று, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய்த்தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, சங்கீதம் 84 அதிகாரம் 7வது வசனத்திலேயும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
தேவ சந்நிதியில நாங்கள் அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மிக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தி கொண்டு சென்ற பொழுது ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்ப பெலனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டிருந்தார். அதே போலதான் இந்த கடைசி காலத்துல நாங்கள் அவர் எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். சீயோன் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இப்படியாக எங்களை அழைக்கப்பட்ட நாங்கள் அவரை துதித்து இருப்போம் அவரோடு. சங்கீதம் 84 அதிகாரம் 4வது வசனத்தில, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் துதிக்க துதிக்க தேவனுடைய எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், எதிரிகள் வெட்டுண்டு விழுவார்கள் அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எதிரிகள் வெட்டுண்டு விழுவார்கள். பாருங்கள், தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார். பார்வோன் சேனைகளை தேவன் புரட்டி போட்டதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சங்கீதம் 28 அதிகாரம் 8வது வசனத்திலேயும், கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். பலத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார், எங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, தஞ்சமாக அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த சத்துருக்களிடத்திலே இருந்து, இந்த பிசாசுகளின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளில் இருந்து அவர் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யாத்திராமம் 15 அதிகாரம் 2வது வசனத்துல, கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். நாங்கள் அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தரை நாங்கள் பெலனாக கொள்ளும் பொழுது எங்களுடைய யுத்தம், எங்களுடைய தீமைகள் வரும், தீமையான மனிதர்களுக்கு எதிராக தேவன் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் யாத்திராமம் 15 அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவருடைய சேனைகளின் தேவன். யுத்தம், பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், யுத்தம் என்னுடையது, வெற்றி உங்களுடையது. இதுதான் எங்களுடைய தேவன், அந்த ஒன்றான மெய்த்தவன். நாங்கள் உண்மையாக, உத்தமமாக, பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக வாழும் பொழுது, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி வாழும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். அவருடைய தூதர்களை எங்களுக்காக அனுப்பி, தூதர்கள் எங்களுக்கு எதிராக வருகிற அந்த அசுத்த ஆவிகளோடு யுத்தம் பண்ணி எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். யாத்திராமம் 15 அதிகாரம் 4வது வசனத்திலையும், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டான், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை நான் மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்றார். அப்படியாக சொன்ன தேவன் சொன்னபடி செய்த தேவனாக இருக்கிறார். இப்படியாக செங்கடலை பிளந்து பாருங்கள், பார்வோனின் சேனைகளையும் பாருங்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக வாழ்ந்தது நிமித்தம் அவர்களை அந்த செங்கடல புரட்டி போட்டு பாருங்கள், இப்படியாக 20-30 லட்சம் உள்ள அந்த ஆபிரகாமின் சந்ததியை அந்த செங்கடலுக்கு கூடாக அழைத்து சென்று, இப்படியாக யோர்தானுக்கு கூடாக எரிகோ கோட்டையை தகர்த்து, இப்படியாக அவர் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் யுத்தத்தில் எங்களுக்காக யுத்தத்தில் இறங்கினால் யாரும் எதிராக வர முடியாது. அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வெற்றி எங்களுடையதாக எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார்.
எண்ணாகமம் 23 அதிகாரம் 22வது வசனத்திலேயும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பேலன் அவர்களுக்கு உண்டு. அப்படியான ஒரு பேலனை கொடுத்து அவர்களை நடத்தி சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எண்ணாகமம் 24 அதிகாரம் 8வது வசனத்திலேயும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பேலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். இப்படியாக பலத்தை கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு தேவனுக்கு பிரிய அன்றைக்கும் அந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும், நதிக்கு அப்புறத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களும் இப்படியான விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த ஆபிரகாமின் காலத்திலே இருந்து கூட இந்த விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் இருந்தார்கள். தேவர்களின் வணக்கங்கள், இது தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கும் தமிழ் மக்கள் இப்படியான பல ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மக்கள் இப்படியான விக்கிர ஆராதனைகள் செய்து அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். பாருங்கள், இப்படியாக ஒரு அழகான தேவன், உயிருள்ள தேவன், கண்களை படைத்த தேவன் பார்க்காரோ, காதுகளை உருவாக்கின தேவன் கேளாரோ என்று வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். இப்படியான ஒரு அழகுள்ள தேவனை ஒரு விக்கிரமமாக வணைந்து அதை வணங்கும் பொழுது தேவன் அருவருக்கிறார். அவர்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். பாருங்கள், இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு இது கடைசி காலத்து எச்சரிக்கையாக மனம் திரும்பி விடும்படியாக, நானே மெய்யான தேவன், என்னை விட வேறு யாரும் இல்லை. நாங்கள் யோவான் 17 அதிகாரம் 3வது வசனத்திலே ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இப்படியாக நாங்கள் எரேமியா பழைய ஏற்பாட்டிலே இதைத்தான் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த பல மக்கள் இப்படியான விக்கிர ஆராதனை செய்தார்கள். தேவன் அப்படியான தேவர்களை தண்டிக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இப்படியான தேவர்களை தண்டித்து நீங்கள் அந்த மதங்கள்ல இருக்கும் பொழுது உங்களுக்கும் அது தண்டனையாக வரும். மனிதர்களை தண்டிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. இயேசு வந்தது இந்த மக்களை ரட்சிப்பதற்காக. நாங்கள் எல்லோரும், நீங்கள் எந்த மதத்தில இனத்தில இருந்தாலும் நாங்கள் ஆதாம் ஏவாளின் சந்ததியாக இருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த தேசத்தில இருந்தாலும் இப்படியான தவறான வணக்கங்களில் இருந்து, அந்த தேவர்களின் வணக்கத்தில் இருந்து அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், இந்த வானத்தை, பூமியை, சூரியனை உண்டாக்காத தெய்வங்களை எல்லாம் அழிந்து போகும் என்று அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி எரேமியா 10 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா 10:10. அவர்தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தராக இப்படியாக தேவர்களை தண்டிக்கும் பொழுது பாருங்கள், தேவர்கள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இப்படியான பொல்லாத ஆவிகள், துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் எல்லாம் நரகத்துல தள்ளப்படும். அப்பொழுது நீங்கள் அந்த ஆவிகளுக்கு கீழே நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தால் பாருங்கள், அந்த ஆவிகள் நரகத்துல தள்ளப்படும் பொழுது உங்களையும் அவைகள் இழுத்து செல்லும், அங்கும் உங்களுக்கு துன்பத்தை தரும். இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட அவர்கள் அந்த ஆவிகள் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற ஆவி பரிசுத்த ஆவி, நீதியாக, நேர்மையாக, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், இயேசுவை அறிந்து வாழுவது, இப்படியான நன்மைகளை மற்ற மக்களுக்கு செய்து வாழ்வது தான் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய வாழ்வு. ஒரே ஒரு ஆவிதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்டு எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். தேவர்கள் இந்த வானத்தில செயற்படுகிற ஆவிகளாக இருக்கிறது. துரைத்தனங்கள், அவைகளின் தொழில்கள்
ஒவ்வொரு பலவிதமான ஆவிகள், ஒவ்வொரு தவறுக்கும் பின்னாலும், ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னாலும் ஒவ்வொரு ஆவிகள் உண்டு. இந்த ஆவிகள் உங்களுக்கு கஷ்டத்தை தரும், நஷ்டத்தை தரும், பாவத்தை செய்ய சொல்லும். விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, கொலை வெறி ஆவி, இப்படியாக யுத்தங்கள் செய்கிற ஆவி, இப்படியாக தீமை செய்கிற எல்லாமே இந்த ஆவிகளுக்கு வருகிறது. அவை மதங்களுக்கூடாக, மனிதர்களுக்கூடாக, கடவுளை இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கூடாக, இன்றைக்கு சோசியலிசம், கம்யூனிசம் போன்ற நாடுகளுக்கூடாக அவைகள் அந்த இடத்திலேயும் அந்த ஆவிகள் செயற்பட்டு இன்றைக்கு யுத்தத்துக்கு, நாடுகளுக்கு இடையில் உள்ள யுத்தத்துக்கு எல்லாம் காரணம் இப்படியான பொல்லாத ஆவிகள், கொலை வெறி ஆவிகள், நாட்டை சமாதானமாக வைக்க விடாமல் அந்த ஆவிகள் தீமையை செய்கிற ஆவிகளாக இருக்கிறது. பாருங்கள், ஆபகூக் 1 வசனத்தில எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இப்படி தீமைகள் நடக்கும் பொழுது அது அவருக்கு பிரியமில்லை. பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த தவறின் மூலமாக இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். பாருங்கள், சாத்தான் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின் ஆவேலை கொலை செய்வதை முதற் கொலையே பாருங்கள் ஆதாம் ஏவாளின் சந்ததியில தொடங்குகிறது. இதற்கு காரணம் இப்படியான தேவர்களின் ஆவிகள், மதத்தின் ஆவிகள், இப்படியான தீமையின் ஆவிகள், இப்படியாக ஒரு குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள், குடியின் ஆவிகள், இப்படியாக பொல்லாத ஆவிகள், இவைகள் எல்லாம் எப்பொழுதும் தீமையைத்தான் மனுக்குலத்துக்கு செய்யும். பாருங்கள், யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியாக பொய் பேசுவது, அநியாயம் செய்வது. மனிதனுக்கு மனிதன் அநியாயம் செய்வதுதான் இந்த ஆவிகளுடைய காரியமாக இருக்கிறது. தேவன் மனிதர்களை மனிதன் நேசித்து வாழும்படியாக, அன்பு செய்து வாழும்படியாக, நாங்கள் இன்னும் ஒரு மனிதனை பிறனை நேசிக்கும் பொழுது நாங்கள் அந்த மனிதனுக்கு எதிராக நாங்கள் தீமைகள் செய்ய மாட்டோம், நன்மைகளை மட்டும்தான் செய்வோம். அதுதான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் பிறருக்கு நன்மை செய்கிறீர்கள், இயேசுவை போல நீங்கள் வாழுகிறீர்கள், நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிகிறீர்கள். இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் வாழுவது. இதுதான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது பல மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது அவருடைய பழைய பாவங்களை எல்லாம் எங்களுடைய இயேசு அவருடைய இரத்தத்தினால, சிலுவையில சிந்திய இரத்தத்தினால, 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இப்படி எங்களை பரிசுத்தமாகிறது. இப்படியாக நாங்கள் இப்படியாக பாவ மன்னிப்பை பெற்று, முதலாவதாக நாங்கள் ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். அப்போஸ்தலர் 4:12 அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு பலத்தை தந்து, இந்த பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து அவருடைய ராட்சியத்துல இறுதியாக எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மதத்தில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், பாவத்தில, சாபத்தில, இப்படியாக கம்யூனிசமும் சோசியலிசம், இப்படியான கடவுளே இல்லை என்ற கொள்கைகளில் வாழ்வீர்களாக இருந்தால், பிசாசு அந்த இடங்களுக்குள்ள கிரிகை செய்து உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவராக பிசாசு இருக்கிறார். இதற்காக தான் இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகிறார், பரிசுத்த ஆவியை பெற்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவார். பாருங்கள், நாங்கள் இயேசுவை அறியாத காலத்துல சாதாரண மக்களை போல ஒரு பாவ உணர்வோடு தான் வாழ்ந்தோம். அந்த பாவங்களை எல்லாம் இயேசு இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இந்த தேவர்கள், இந்த பிசாசின் கிரிகைகள் எல்லாம் ஒரு இரவின் பிள்ளைகளாக எங்களை பிறக்கும் பொழுது மாற்ற வருகிறது. பிறக்கும் பொழுது நாங்கள் இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். எல்லாரும் இயேசுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வரும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசித்து நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று வாழும் பொழுது, வேதாகமத்தை அறிய வாழும் பொழுது எங்களுக்கு அந்த தேவன், அந்த மெய்யான தேவன் எங்களுக்கு பாவம் பொல்லாதது, அதை எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்குள்ள வந்து வாசம் செய்வார். பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு பெந்தெகோஸ்தே சபையில போய், ஒரு ஆவிக்குரிய சபையில போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
இப்படியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு வருகிறது. இப்படியாக இந்த உலகத்துக்கு ஒரு நாள் இயேசுதான் நியாயாதிபதியாக வரப்போகிறார். பைபிள் தான் இந்த சட்ட புத்தகமாக இருக்கிறது. வேத புத்தகத்தின்படி நடக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஏழைகளுக்கு உதவி செய்பவர்கள், பிறரை நேசித்து வாழுகிறவர்கள், அந்த ஒன்றான மெய்த்தவனை அன்பு செய்து வாழுபவர்கள் இப்படியாக நித்திய ஜீவனை அடைவார்கள். பாருங்கள், மற்றவர்கள் அவர்களுக்கு இயேசு வேண்டாம், இந்த உலகத்திலே நீங்கள் அறியாமல் வாழுகிறீர்கள், அறியாம எனக்கு நரகத்துல வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த நரகம் ஒரு வேதனை உள்ள இடம். அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலில உயிரோடு நீங்கள் அப்படியே துடித்து கொண்டிருக்கிற போன்ற ஒரு வாழ்வு. அப்படியான இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அந்த இரத்தத்தை சிந்தினார். அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது, கால்கள் ஆணி வடிந்த காயங்கள், முள்முடியால வந்த காயங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள், இப்படியாக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும், அந்த பரிசுத்த இரத்தத்தை, இந்த வெளியேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்குமாக அந்த இரத்தத்தின் மூலமாக, அந்த இரத்தம் இன்றைக்கும் உயிருள்ள இரத்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசுவின் இரத்தம் தான் இன்றைக்கும் உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. அவருடைய சரீரமும் உயிருள்ள சரீரமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் பல ஈரான் தேசத்தில் எல்லாம் அவர் காட்சி கொடுக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தோடு காட்சி கொடுத்தார். பாருங்கள், தோமாவுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது தோமா ஆரம்பத்தில் அவர் விசுவாசியாக இருந்தும் விசுவாசியாதது நிமித்தம், அந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் பாருங்கள், ஏதோ பார் என்னுடைய ஆணி படிந்த இரத்தம் படிந்த காயத்தை பார் என்று சொல்லி பாருங்கள், அவர் சரீரத்தோடு இன்றைக்கும் அவர் சரீரத்தோடு உயிருள்ளவராக அந்த காயப்பட்ட சரீரத்தோடு அவர் காட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஈரான் தேசத்தில் அவர் பல தடவைகளில் இப்படியாக அவர் காட்சி கொடுத்ததை, உயிரோடு சரீரத்தோடு அவர் காட்சி கொடுத்ததை பாருங்கள். நீங்கள் கூகுள்ல தேடி பார்த்தீர்களா இருந்தால் கேட்டு பார்த்து கொள்ளலாம். கூகுள்ல தேடினால் பாருங்கள், அப்படியாக இந்த ஈரான் தேசத்துல பல மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறிவது என்பது தீமையிலிருந்து விலகுவது, மதம் மாறுவதில்லை. ஒரு தேவன் தான், ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவரை அறிந்து கொண்டு அந்த பரலோகத்தில் வாழுகிற அந்த சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மெய்யான தேவன் அந்த ஒன்றான மெய்த்தவன் வாசம் செய்கிற இடத்தில் அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்க இழந்து விடக்கூடாது. நாங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஏழை லாசருசும் ஒரு ஐஸ்வர்யவானும் மறிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில உதவி செய்யாமல் வாழ்ந்தவன், மற்றவர்கள் தேவன் வேண்டாம் என்று வாழ்ந்தவன், ஐஸ்வர்யத்தில மட்டும் நம்பி வாழ்ந்தவன். தன்னுடைய பணம் இருக்கிறது. இந்த உலகத்துல வாழும் பொழுது இன்றைக்கு பல மனிதர்கள் இப்படித்தான் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிறார்கள். தங்களுடைய ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் ஒரு நாளில் அழிந்து போகும் என்று தெரியாதவர்களாக அவருடைய சிந்தையில வாழுகிறார்கள். பாருங்கள், ஒரு யுத்தம் வரும் பொழுது இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பாருங்கள், ஒரு குண்டை போட்டு விடுவார்கள், ஒரு வீடு அப்படியே அழிந்து விடும், அவருடைய பணம் அழிந்து விடும். இப்படியாக இந்த உலகத்திலேயே ஒரு அழிந்து போகிற ஐஸ்வர்யம் அல்ல, நிலையான பொக்கிஷம், மனிதர்களை நேசித்து வாழுகிற அந்த பொக்கிஷத்தை தான் நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். முழு இருதயத்தோடு அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கு அவர் தான் எங்களுக்கு பலன் தருகிறார். நீங்கள் தவறு செய்து பணத்தை சம்பாதிக்க கூடாது, போய் சொல்லி தவறு செய்து. பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில்
உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்கள், அவர் பலன் கொடுக்கும் பொழுது ஒரு ஞானத்தோட சேர்த்து, ஒரு புத்தியோட அறிவோட சேர்த்துதான் அவர் அந்த அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுப்பார். பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலும் அந்த மதங்களில வாழுகிற நாடுகள் வறுமையில வாழுவதையும் பாருங்கள், அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பங்களை அதிக அளவு இல்லாமல் இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாங்கள் இலங்கை தேசத்துல இருக்கும் பொழுது கூட அந்த தேசங்கள் வறுமையில ஒரு தொழில்நுட்பம் இல்லாத நாடுகளாக அந்த காலத்துல வாழ்ந்தது. ஆனால் அதே நேரத்துல நாங்கள் இந்த கிறிஸ்டியன் நாடுகளை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலையும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு நிறைய தொழில்நுட்பங்களை அவர்கள் உருவாக்கி தேவனுடைய ஞானம், தேவன் கொடுத்த ஞானம், புத்தி, அறிவு, கண்டுபிடிப்புகள் இப்படியாக இயேசுவிடத்துல வரும் அந்த உன்னான மெய்த்தவனிடத்துல வரும்பொழுது அவர் ஞானத்தை தருகிறார். பாருங்க, வேதாகமத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, நீதிமொழிகள். அது ஞானத்தை பற்றி எழுதி இருக்கிற அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதுல எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்துல நீதியாக நேர்மையாக வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், தவறான சம்பாத்தியம் கூடாது, இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பொருளை எப்படி இந்த மனிதர்கள் ஒரு பொருளை விற்கிறார்கள் வாங்குகிறார்கள் என்றதை பற்றி எழுதுகிறது. எப்பொழுது ஒரு பொருளை விற்கிறவர் அந்த பொருளை பற்றி நன்மைகளை சொல்லுவார், வாங்குகிறவர் அதில் இருக்கிற தீமைகளை சொல்லுவார்கள், அந்த பொருளில் உள்ள குறைவுகளை. வேதாகமத்தில் நீதிமொழியில் எழுதப்பெற கொள்ளுகிறவன் இது நல்லதல்ல என்று சொல்லி கூடாத காரியம், அந்த பொருள்ல இருக்கிற கூடாத காரியங்களை சொல்லுவான். ஆனால் அவன் மலிப்படியாக சொல்லி அந்த பொருளை வேண்டி கொண்ட பின்பு நான் மெச்சி கொள்ளுவான். பாருங்கள், நான் அதை மலிவாக வாங்கிவிட்டேன் என்று. இப்படியாகத்தான் இந்த மனிதர்கள் பொருட்கள் விற்பது. ஆனால் பொய் சொல்லாமல் நாங்கள் வியாபாரத்தில உண்மையை சொல்லி விற்க வேண்டும். உண்மையா அதுதான் தேவன் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் உபாகமம் 32 அதிகாரம் 36 வசனத்திலேயும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போதும் தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார். பாருங்கள், இந்த கடைசி காலத்துல அவர் அந்த ஊழியக்காரரைத்தான் பரிதாபப்படுவார். நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்கள், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மோசையை பார்க்கும் பொழுது உபாகமம் 34 அதிகாரம் 7வது வசனத்துல மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான், அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இப்படியாகத்தான் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் அந்த பலனை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 9வது வசனத்திலேயும் அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இருதய பூர்வமாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த பலனை நாங்கள் எங்களுடைய உணரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சகரியா 4 அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்கள், அந்த செங்கடலை பிளந்த பொழுது அந்த பார்வோன் ராஜா தன்னுடைய படைபலத்தில நம்பி இருந்தான். பாருங்கள், எங்களுடைய தேவனுடைய ஆவியானவருடைய பலம் இந்த உலக படைபலத்தில விட பலனானது என்று சொல்லப்படுகிற சகரியா 4 அதிகாரம் 6வது வசனத்தில கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது அவனுடைய குடும்பத்தில கடைசி பிள்ளையாக இருந்தான். அவன் ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். அந்த ஆடு மேய்க்கும் பொழுது பாருங்கள், யுத்தத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இப்படியாக பாருங்கள், அவன் கோலியாத்தோடு போய் தேவனுடைய ஞானம், தேவனுக்காக அவன் யுத்தம் செய்யும் பொழுது அந்த கோலியாத்தை முறியடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும், எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் உண்மையாக உத்தமமாக இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு பலன் தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், என்னுடைய உயிரின் பலன் அவர்தான், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். அவர் நாங்கள் சமாதானமாக எதிரியை, தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள் செய்கிற காரியங்களிலே தேவன் எங்களுக்கு அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு பலன் தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. பலன் தருகிறார். இந்த தேவனோடு நாங்கள் உறவாடும் பொழுது தேவ பலன் கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பாருங்கள், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்துல போய் வாழ போகிறோம். அந்த பலன் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலன் பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களை பலப்படுத்துவார், சிறப்படுத்துவார், சீர்படுத்துவார், எங்களை வழி நடத்துவார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமீன். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமீன். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம்.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவே என்னுடைய இருதயத்தைகள் வாரும், உம்மை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கேளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்தை கொடுக்கும்படியாக பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ். சத்துருவின் ஆவிகள், தேவர்களின் ஆவிகள், உமக்கு பிரியமில்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாதவர்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது. மறுவலிருப்பை கேட்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிரம்பி இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்வார்களாக. இந்த தேவர்களின் வணக்கங்கள், விக்கிர வணக்கங்கள், அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுகிற தேவர்களை செய்கிற நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு அந்த மெய்யான தேவனிடத்தில், அன்பான தேவனிடத்தில், இரக்கமுள்ள தேவனிடத்தில் நித்தியமாக கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணமே இல்லாத, துக்கம் இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு மக்களும், மதங்களில் வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இந்த இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து பலன் கொடுத்து உம்முடைய பலத்தை பெற்று அவர்கள் வாழ்வார்களாக. துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.